உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13. என்னுடைய ஸ்கூட்டி பெப் வாங்கி 3 வருஷம் கழித்து நடந்த ஒரு சம்பவம் இது. எனக்கு வண்டியில கிக் ஸ்டார்ட் அடிக்க தெரியாது. ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வண்டியில வரும்போது வண்டி நடு ரோட்டில் சிக்னலில் அப்படியே நின்று விட்டது. செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்து கொடுத்து பார்த்தேன். ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எனக்கு ஒரே பயம். சிக்னல் முடிய போகிறது. எல்லாரும் வண்டியை ஃபுல் ஸ்பீட்ல விடுவார்கள். நடுவில் வண்டியை ஸ்டார்ட் ஆகாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறேன். திடீரென ரோட்டின் நடுவில் ஒருவர் ஓடி வந்து அப்படியே என் வண்டியை தள்ளிக்கொண்டே ரோடு ஓரத்திற்கு வந்து ஃபுல் ஸ்டாண்டை போட்டு கிக் ஸ்டார்ட் அடித்து வண்டியை கொடுத்தார். அந்த ரோடு ஓரத்தில் இருந்த இளநீர் கடைக்காரர் அவர். அவர் கிக் ஸ்டார்ட் அடிக்கும்போது ஆவியானவர் என் இருதயத்திற்குள் அப்படியே இந்த வார்த்தைகளை கேட்க செய்தார். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லி வண்டியை ஓட்டி கொண்டு வந்தேன். இந்த வசனம் பைபிள் இருப்பது கூட எனக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். வீட்டிற்கு வந்து பைபிளில் தேடி இந்த வசனம் கொரிந்தியரில் இருப்பதை கண்டுபிடித்தேன். நம் தேவன் நம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நம்மோடு பேசி நம்மை விடுவிக்கிறவர். அவரிடம் நாம் எப்போதும் கனெக்ஷனில் இருக்கும்போது நம்மிடம் எப்போதும் உரையாடுகிற தேவன் அவர். He is the best companion. Let us have a close contact and connection with the Lord. Amen.